Megan Musics. Please subscribe my channel for my upcoming videos. Press the bell button to get the notification. வணக்கம், நான் சைமன் பேசுறேன். இன்னொரு காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. யமகா கீபோர்ட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ஆஃப் சர்க்கிள்ல 1 அல்லது 2 இருக்கும். அது முன்னாடி பின்னாடி நகர்த்தலாம். இங்க பார்த்தா ரோலாண்ட் கார்கில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 இருக்குன்னா என்னெல்லாம், ஒன்று பிட்ச் பெண்ட், இன்னொன்று மாடுலேட்டர் அப்படின்ட்டு. இங்க ஒரே விஷயத்துல 2 ஃபங்க்ஷன் பயன்படுத்தலாம். ஒன்று பிட்ச் பெண்டுக்காக ரைட் சைடு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணலாம். மாடுலேட்டருக்கு இது மாதிரி ஃப்ரண்ட்ல எப்படி கொண்டு வரலாம். கற்றுக் கொடுக்க போறது என்னன்னா பிட்ச் பெண்டை எப்படி பயன்படுத்தலாம். இப்போ செட்டிங்ஸ்ல உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா பிபி ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும். பிபினா பிட்ச் பெண்ட் ரேஞ்ச் அல்லது பெண்ட் ரேஞ்ச் அப்படின்னு கூட இருக்கும். ஸோ பெண்ட் ரேஞ்ச் எல்லா கீபோர்ட்லையுமே டிஃபால்ட் என்ன இருக்கும் அப்படின்னா 2 அப்படின்னு போட்டிருக்கும். 2ன்னா என்ன அப்படின்னா இது முழுவதும் அப்படி கொண்டு வந்தா 2 செமிடோன்ஸ் மூவ் பண்ணலாம். அதாவது இந்த சி இருக்கு, இங்க டி இருக்கு. ஒவ்வொரு கீக்குமே வேல்யூ எவ்வளோனா ஆஃப். அப்ப 2 அப்படின்னா ஃபுல் டோன், ஆஃப் டோன், இது ஒரு ஆஃப் டோன், ஃபுல் டோன். இந்த சி, இங்க டி இருக்கு. இந்த டியை நம்மளால இந்த சில பிளே பண்ண முடியும். எப்படி அப்படின்னா இதை ஃபுல்லா அப்படி கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டா இந்த சில இந்த டியை கொண்டு வரலாம். இப்ப டியை நான் சவுண்ட் கொடுக்குறேன். இப்ப இந்த சவுண்ட் இதுல வரும். அதே மாதிரி இத பாதி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆஃப் டோன் சேஞ்ச் பண்ண முடியும். எப்படின்னா இப்ப நான் இந்த பியை நான் சில வாசிக்கிறேன். அப்ப பி சவுண்ட் பாருங்க. இதை நான் ஆஃப் ரெடியூஸ் பண்றேன், பண்ணிட்டு சில வாசிக்க போறேன். ஸோ இதுதான் இதனுடைய ஃபங்க்ஷன். இப்போ சாதாரணமா பிளே பண்ணும்போது இந்த 2 அப்படிங்கிறதே போதும், நல்லா பிளே பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க உங்க பிளேயிங் எல்லாம் அப்படின்னா 3 அல்லது 4 கொடுக்கலாம். தொடக்கத்திலே 3 4 வச்சீங்க அப்படின்னா இங்கே எழுத்துட்டு போயிடும், வாசிக்கலாம் முடியாது, சவுண்டு வித்தியாசமா வந்துடும், மெலடி ஸ்பாயில் ஆயிரும். அதனால இந்த 2 பயன்படுத்தி நீங்க வாசிக்க ஆரம்பிங்க. நார்மலா அங்க உள்ளுக்கு எவ்வளவு வரை இருக்கும் அப்படின்னாக்கா 12 வரை இருக்கும். 12 எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ பேஸ் கிட்டார்லாம் ஒருவேளை பேசிஸ்ட் வரல அப்படின்னா பேஸ் கிட்டார் இதுலயே பிளே பண்றீங்க அப்படின்னா நல்லாவே இதில் பயன்படுத்தலாம். இப்போ பாருங்க, இப்போ நான் பேஸ் கிட்டார் போடுறேன். இப்போ அந்த அளவுக்கு எஃபெக்ட் கிடையாது, ஏன்னா 2 செமிடோன் தான் மூவ் பண்ண முடியும். பேஸ்ல அப்படி இல்லை, நம்ம வந்துட்டு கிளிஸ் எல்லாம் அதிகமாக கொடுப்போம். அப்போ வந்துட்டு அதிகமாக தேவைப்படும். அப்போ உள்ள போய் செட்டிங்ஸ்ல என்ன பண்ணிடணும் அப்படின்னா பெண்ட் ரேஞ்சை நீங்க அதிகப்படுத்திடணும். இப்போ பெண்ட் ரேஞ்ச் எவ்வளவு கொண்டு போகலாம்னா ஒரு 8 வரை கொண்டு போகலாம், நல்லாவே இருக்கும். 8 அல்லது 12 கூட கொண்டு போகலாம். ஒரு 8 வச்சு நீங்க பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அந்த கிளிஸ் கொடுக்கறதெல்லாம் இதுல அழகா இதுல கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி இதுல 8 செட் பண்ணுங்க, அல்லது 12 கூட செட் பண்ணிக்கலாம். நல்லா பிளே பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுன்னா நீங்க 12 கூட கொண்டு வரலாம். இப்போ 8 போதும். சரி, நான் இப்போ 2 வச்சு நார்மலா ஒரு சாங் வாசிக்கிறேன். நீர் இல்லாத நாள் எல்லாம் நாளாகுமா அப்படிங்கிற அந்த சாங். இப்போ பிட்ச் பெண்ட் பயன்படுத்துறதுனால நிறைய கீஸ் எல்லாம் நீங்க பிளே பண்ணும்போது
கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே கீஸ்ல முன்னாடி பின்னாடி உங்களால நகர்த்தி ப்ளே பண்ண முடியும். இப்ப அந்த ஈலே வச்சுட்டு எஃப் ஷார்ப் வாய்ச்சேன், டியும் வாய்ச்சி கன்க்ளூட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அதிகமாக கீ ப்ரெஸ் பண்ணுறது குறையும். அது போக என்ன ஃபீல் வரும் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு பாடும்போது என்ன ஃபீல் வருதோ அந்த ஃபீலை கொண்டு வர வைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். நிறைய கீஸ்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டு நிறைய கட்டெல்லாம் வரும் இல்லையா, அப்போ வந்து அந்த பாடுற மாதிரி ஒரு நேச்சுரல் வராது. அதுக்கு பதிலாக இந்த பிச்சு பெண்ட் யூஸ் பண்ணி பழகிக்கங்க. பழகிட்டா அவங்க பிளேயிங் வித்தியாசமா இருக்கும். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதுக்கு பதிலா கட் பண்ணி ப்ளே பண்றேன். இந்த வீடியோல பார்த்தது போல நீங்களும் வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் வந்தால் நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய அலைபேசி எண் இந்த வீடியோ கடைசியில கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வேணும்னா நீங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க. இல்ல சென்னையில உங்க வீட்டுக்கு வந்து நான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். நன்றி.